அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வக்ஃபு சட்ட திருத்தம் குறித்த போராட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். இதற்கிடையில் தன்னாளர்களாக, ஜனநாயக விரும்பிகளாக, சமூகத்தின் மீது பற்று கொண்டவர்களாக பல்வேறு தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட வழக்குகள். அந்த வழக்குகளை கடந்த 2 நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் கடுமையான செய்திகளை பேசியிருக்கிறார்கள். ஒன்றும் தீர்ப்பளிக்கல. கடும் விஷயங்களை, நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி தருவதை போன்ற பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். கேள்விகளாக மத்திய அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய பார்வை என்னன்னு பார்த்தா, யூடியூப்பை திறந்தா, சமூக வலைதளத்தை திறந்தா ஒரே நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் கோஷம். கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி, முடிஞ்சு போச்சு, மோடி ஆட்சி க்ளோஸ், அவருடைய சட்டம் வாபஸ் வாங்குவதை தவிர வேற வழி இல்லை, கிடுகிடுத்து போனது மத்திய அரசு. சொல்லலாமா? யாரு சொல்லுவாங்கன்னு கேட்டா, கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வரலாற்றையோ, முஸ்லிம்களுடைய வழக்குகள் நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது நீதிமன்றங்கள் சொன்ன செய்திகள் குறித்தோ எந்த அறிவுமற்றவர்கள் வேண்டுமானால் இப்படி கொண்டாடலாம். எந்த வழக்குல தான் நமக்கு எதிராக சொல்லப்பட்ட எந்த வழக்குல தான் இப்படி எல்லாம் கேள்விகள் நினைக்கிறிய? பாபர் மசூதி வழக்குல கேட்ட கேள்விகள் தெரியாதா? அத்வானிக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்விகள் தெரியாதா? அந்த சங் பரிவார் கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட சில பல தண்டனைகள் குறித்த வரலாறு தெரியாதா? எவ்வளவு செய்தி. பாபர் மசூதி இடத்துல முன்னாடி அங்க கோயில் இல்ல சொன்ன உடனே இங்க கோயில் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. கோயில் இல்ல, ஓகே, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, பேஷண்ட் உயிரோடு இருக்கிறாரா? ஆபரேஷன் சக்சஸ் தான், பேஷண்ட் ஆளு காலி. அதே மாதிரி கேள்வி எல்லாம் தங்களுக்கு முடியும் போது வேற என்ன பண்றது? மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம்னு மாத்தி சொல்லிடுவோம். இதுல என்ன சொல்வாங்கிறது அல்லாஹ் அறிந்தவன். நாம எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அது ஓகே. ஆனா இதுவே ஒரு பெரும் விடை கிடைத்து விட்டதை போல, தீர்வு கிடைத்து விட்டதை போல கொண்டாடுறதே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நோக்கி போராட வேண்டிய களம், இன்னும் போராட்ட களம் அதிகம் இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. எல்லா கேள்வியும் நல்லா தான் இருக்கிறது. இந்த விஷயத்தை வக்ஃபோர்டுக்கு வச்சிருக்க மாதிரி இந்த இதே விதியை நீங்கள் இந்த அறநிலையத்துறைக்கு கொண்டு வருவீங்களா? இந்து சமய நிறுவனங்கள் கொண்டு வருவீங்களா? இந்த அறக்கட்டளைகளுக்கு கொண்டு வருவீங்களா? அது எப்படி முஸ்லீம் அல்லாதவர் கொண்டு போய் முஸ்லீம்களுடைய நிறுவனத்தில் திருப்ப நினைக்கிற மாதிரி திருப்பதி கோவிலுக்குள்ள கொண்டு வருவீங்களா? இதே வார்த்தையை கேட்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. திருப்பதி கோவிலுக்குள்ள அந்த அறங்காவலர் குழுக்குள்ள ஒரு முஸ்லீமை நியமிப்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? கேள்வி எல்லாம் பலமா தான் இருக்குது. ஆனாலும் இந்த கேள்வியை வைத்துக் கொண்டே நாம் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து விட முடியாது. தீர்ப்பளிக்கிற பொழுது என்ன மாதிரி தீர்ப்பளிப்பார்கள்? எல்லாம் உள்ள இறைவனுக்கே வெளிச்சம். தீர்ப்பு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அதனால இதிலே மகிழ்ச்சி அடைவதை தாண்டி, இதை தாண்டி இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது. அப்படியே நாம் அதிலே வென்றாலும் கூட, வெல்லுகிற பொழுது நம்முடைய மனநிலை ரொம்ப முக்கியமானது. ஒரு வேளை தீர்ப்பளிக்கப்பட்டு இந்த வக்ஃபு சட்டம் ரத்து செய்யப்பட்டு நாம் விரும்புவதை போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது கூட, அப்பொழுதும் தம்பட்ட அடிக்கிறது, ஒரு சாதா சீதாவான மனிதர்களை போல நடந்து கொள்வது முஸ்லீமுக்கு அழகல். ஒரு பெரும் மகிழ்ச்சியோ பெரும் துன்பமோ ரெண்டுலையும் சமமா, ரொம்ப இயல்பான மனநிலையில, வேற வேற தேவைகளுக்குள்ளவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. எந்த ஆட்டமும் கொண்டாட்டமும் தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நம்புறதே எதுக்கு தெரியுமா? லி கைலா தல்சவ் அலாமா ஃபாத்தக்கும் வலா தஃபரஹு பிமா ஆத்தாக்கும். நீ இழந்து விட்டதற்காக துக்கப்படாதிருக்கவும், நீ அடைந்து விட்டதற்காக பெருமை கொள்ளாதிருக்கவும், அதுக்கு தான் இந்த விதியை நம்பணும் மார்க்கம் சொல்லு. அதனால பெருமிதம் கொண்டு நம்முடைய அமல்களை வீணடித்துக் கொள்கிற மக்களாக மாறிவிடாமல், இது போன்ற தீர்ப்புகளிலே மிகுந்த கவனத்தோடு விழிப்புணர்வோடு நடந்து கொள்கிற நல்லத ஒரு அறிவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.